Hi friends, நாம Z transform பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸ் வந்து Z transformோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Z transformோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் தி Z transform of the signal x of n equal to cos n theta u of n. ஸோ x of n கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x of n-க்கு Z transform நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா, ஸோ x of z is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. So I can write it as summation n equal to minus infinity to plus infinity. Here x of n is cos n theta u of n z power minus n. சரியா? Okay sir. So this is equal to summation n equal to, so இங்க u of n இருக்கு இல்லையா, so u of n ங்கிறது ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு மேக்னிடியூட் வந்து 1, ஓகேவா? ஸோ எங்க என்ன ரேஞ்சில் என்னோட வேல்யூஸ்க்கு வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் இஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 0 to infinity. ஸோ ending limit becomes n equal to 0 to infinity cos n theta u of n ஓட மேக்னிடியூட் 1, ஸோ z பவர் மைனஸ் n. ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இ பவரில் காசை வந்து இ பவரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே சார், எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we will derive தி ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இ பவர் ஜே தீட்டா அப்படின்னு இருக்குன்னா we can write it as cos theta plus j sin theta அப்படின்னு எழுதலாம். இது e பவர் மைனஸ் ஜே தீட்டா அப்படி இருக்குன்னா காஸ் தீட்டா மைனஸ் ஜே சைன் தீட்டா அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன சார் ஆகும்? ஸோ ப்ளஸ் ஜே சைன் தீட்டா மைனஸ் ஜே சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் இ பவர் ஜே தீட்டா plus e power minus j theta is equal to 2 cos theta. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? cos theta கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ cos theta is equal to e power j theta plus e power minus j theta divided by 2. ஓகே சார். ஸோ cos theta e power equal to e power j theta plus e power minus j theta divided by 2. ஓகே சார். ஸோ இதை வந்து நம்ம சம்முக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சம்மில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா சம்மேஷன் n equal to 0 to infinity cos n theta தான் வேணும். ஸோ cos n thetaங்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம்னா e power j n theta plus e power minus j n theta thing divided by 2 into z power minus n. ஓகே சார். ஸோ இந்த 1/2 நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துடலாம், கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ 1/2 ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டோம்னா சம்மேஷன் n equal to 0 to infinity e power j n theta plus e power minus j n theta multiplied by z power minus n. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் 1/2 காமன். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால சம்மேஷனை இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் நம்ம கொண்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு summation n equal to 0 to infinity e power j n theta z power minus n plus summation n equal to 0 to infinity e power minus j n theta z power minus n. Okay, so this is equal to 1/2. okay sir. so இதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஜென்ரலான ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சம்மேஷன் n equal to 0 to infinity
a power n is equal to 1 divided by 1 minus a அப்படின்னு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்கு. ஸோ a power n ஃபார்மேட்டுக்கு ஸோ n equal to 0 to infinity இருக்கு. ஸோ மீதி இந்த e power j n theta z power minus n a power n ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா summation n equal to 0 to infinity e power j theta z power minus 1 whole power n. ஸோ இப்போ a power n அந்த ஃபார்முலேட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ ப்ளஸ் summation n equal to 0 to infinity e power minus j theta z power minus 1 whole power n. சரியா? ஸோ இப்பயும் இந்த கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம் a பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். சரியா? எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? 1/2. ஸோ ஐ கேன் ரைட் இட் as a பவர் n. ஸோ a பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 1/1 minus a 1 divided by 1 minus a. a is here e power j theta z power minus 1 plus. So இங்கேயும் a power n formula. So 1 divided by 1 minus here a is e power minus j theta z power minus 1. ஓகேவா? ஸோ இதை இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ணால் so equal to we will simplify now. So simplify பண்ணோம்னா 1/2 அப்படியே வந்துரும். அடுத்து ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வந்து வேறு வழி இல்லை, we have to take LCM. சரியா? ஸோ LCM டினாமினேட்டருக்கு LCM எடுத்துடலாம். ஸோ 1 minus e power j theta z inverse multiplied by 1 minus e power minus j theta z inverse multiplied. ஸோ LCM எடுத்தோம்னா இங்கே நியூமரேட்டரில் 1 minus e power minus j theta z inverse இங்கே பண்ணும்போது மைனஸ் plus 1 minus e power j theta z inverse. So this is numerator. ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 ஸோ 2 அடுத்து மைனஸை காமனாக எடுத்துருங்க, z இன்வர்ஸை காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா e power j theta plus e power minus j theta அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 minus e power minus j theta z inverse minus e power plus j theta z inverse. So e power j theta z inverse multiplied by e power minus j theta z inverse multiply பண்ணோம்னா we will get plus z power minus 2. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் e power j theta plus e power minus j theta இருக்குது. ஸோ e power j theta plus e power minus j theta is nothing but 2 cos theta. ஸோ இதை நியூமரேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1/2 ஸோ 2 minus 2 cos theta z inverse அப்படியே வந்துடும். டிவைடட் பை 1 minus ஸோ
இது ரெண்டுத்துலையும் z இன்வர்ஸை காமனாக எடுத்துருங்க. அடுத்து காமனாக எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்னா e பவர் j theta plus e பவர் மைனஸ் j theta வரும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2 cos theta plus z பவர் மைனஸ் 2. ஓகே சார். ஸோ நியூமரேட்டரில் ஒரு 2வை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ we can simplify as x of z is equal to 1 minus cos theta z inverse divided by 1 minus 2 cos theta z inverse plus z power minus 2. So this is the final answer. So simplify பண்ணோம்னா இந்த answer நமக்கு கிடைச்சிரும். Okay sir. So this is Z transform of the signal cos n theta u of n. சரியா? ஓகே சார். ஸோ அடுத்த ப்ராப்ளம் இதே மாடல் அடுத்த ப்ராப்ளம். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன இதில் வந்து தீட்டா கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பதில் இங்கே வந்து ஒமேகா நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ சேம் ப்ராப்ளம் தான். ஸோ இன்னொரு பாருங்க, காஸ் என் தீட்டா இங்கே இருக்குது, இங்கே வந்து காஸ் ஒமேகா நாட் என் தீட்டாக்கு பதில் இங்கே என் ஒமேகா நாட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ தீட்டாக்கு பதில் ஒமேகா நாட் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இங்கே வெறும் காசு என் தீட்டா தான் இருக்குது, இங்கே வந்து காசு இருக்குது, அதுக்கு கூடவே என்ன இருக்குது, ஏ பவர் என் ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு நான் வி ஹவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது, ஏ பவர் என் வருது இல்லையா, ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏ பவர் என் வர்ற ப்ராப்பர்ட்டி இஸ் எஸ் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, Z transform of a power n x of n is equal to x of z by a. சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ லெட் மீ டேக் x of n is equal to cos omega நாட்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் I use the property. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, Z transform of a power n x of n is equal to Z transform of x of z by a. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். equal to x of z by a. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காஸ் ஒமேகா நாட் என் யூ ஆஃப் என்னுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்போம். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஒமேகா நாட் என் u of n equal to, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு போன தடவை பண்ண அதே தான். ஸோ n equal to minus infinity to plus infinity cos omega naught n u of n z power minus n. So I can write it as summation n equal to 0 to infinity. u of n இருக்கிறதுனால 0 to infinity மாற்றிக்கிறேன். So cos omega naught n z power minus n. ஓகே சார். ஸோ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் போன சம்மில் கண்டுபிடிச்சோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1 மைனஸ் போன சம்மில் தீட்டா, இந்த சம்மில் ஒமேகா நாட், அவ்வளோதான். ஸோ 1 மைனஸ் காஸ் ஒமேகா நாட் z inverse divided by
1 minus 2 cos omega naught z inverse plus z power minus 2. Okay, sir. So this is nothing but z transform of cos omega naught n u of n. ஸோ இதை இந்த டேர்மை ஃபுல்லாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது கூட நமக்கு என்ன இருக்கு ஏ பவர் என் மல்டிப்ளை ஆயிருக்கு ஓகேவா. ஸோ ப்ராப்பர்ட்டி பை frequency shifting property. So by frequency shifting property என்ன சொல்லுது அப்படின்னா z transform of a power n x of n is equal to x of z by a. ஸோ இதுதான் frequency shifting property. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா z transform of a power n cos omega naught n u of n இதுதான் நமக்கு வேணும். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த cos omega naught n இருக்கு இல்லையா. ஸோ cos omega naught n இதுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதான் இந்த x of n ஓகேவா. இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது கூட இப்போ a of n என்ன இருக்கு மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ என்ன சார் வரும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் 1 minus cos omega naught z inverse divided by 1 minus 2 cos omega naught z inverse plus z power minus 2. இதுல z க்கு பதில் I need to substitute z by a. I need to substitute z க்கு பதில் z by a. சரியா. ஓகே சார். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் பை ஏவை நான் என்னென்னு எழுதுறேன்னா ஏ இன்வர்ஸ் இசட். கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் இசட் பை ஏவை ஏ இன்வர்ஸ் இசட் அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஒமேகா நாட் இசட் இருக்கு இல்லையா. ஸோ இசட்டுக்கு பதில் என்ன எழுதணும் இசட் பை ஏ, அதாவது ஏ இன்வர்ஸ் இசட். ஸோ ஏ இன்வர்ஸ் இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 2 காஸ் ஒமேகா நாட் இசட் இன்வர்ஸ் இருக்கா. ஸோ அந்த இடத்துல ஏ இன்வர்ஸ் இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 2 இருக்கு. ஸோ a inverse z whole power minus 2. ஓகே சார். சரி சார். இது எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது, இது மேற்கொண்டு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது. ஸோ என்ன வரும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஒமேகா நாட். ஸோ a inverse z whole power minus 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get a z inverse divided by 1 minus 2 cos omega naught. அடுத்து இங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா I will get a z power minus 1 plus இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a square z power minus 2. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்போட நம்ம விட்டுடலாம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் z transform of a power n cos omega naught n u of n. So this is the final answer. Okay sir. So first sum அதோட ரிசல்ட்டை நான் இங்கே செகண்ட் சம்மில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. பை யூஸிங் அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே சார். ஸோ அடுத்து ஃபைண்ட் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு
r power n cos n theta u of n, r power n cos n theta u of n. ஓகே சார், இது எப்படி சார் சால்வ் பண்றது? ஸோ இதுவும் போன சம்மும் சேம் தான். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா a பவர் n இருக்கு, இங்க வந்து r பவர் n இருக்கு, இங்க ஒமேகா நாட் இருக்கு, இங்க n இருக்கு சார், இங்க தீட்டா இருக்கு. அவ்வளவுதான் சார் டிஃபரன்ஸ். ஸோ அதே ரிசல்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, I have found that Z transform of cos n theta u of n. Z transform of cos n theta of u of n is equal to 1 minus 2 cos theta Z inverse divided by 1 minus 2 cos theta Z power minus 1 plus Z power minus 2. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1 minus cos omega naught, சாரி இங்க ஒரு 2 வராது. 1 minus cos theta Z inverse. 1 minus cos theta Z inverse one minus cos theta Z inverse divided by 1 minus 2 cos theta Z inverse plus Z power minus 2. ஸோ இது கூட இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா r power n வந்திருக்கு, ரைட்டா? ஸோ போன தடவை பண்ண மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை frequency shifting property. ஸோ frequency shifting property என்ன சொல்லுது அப்படின்னா, Z transform of a power n x of n is equal to x of z by a. ஸோ இதை நம்ம என்ன சிம்பிளாக எழுதுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, a inverse z அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ என்ன சார், நமக்கு என்ன சார் வேணும்? r power n cos n theta. ஸோ I need z transform of r power n cos n theta u of n is equal to என்ன சார் வரும்? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், n theta u of n. ஸோ இதுதான் இந்த x of n. ஸோ இங்கே ஏக்கு பதில் ஆர் இருக்கு, அவ்வளோதான் சார். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் வரும்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ் என் தீட்டா யூ ஆஃப் என்னோட ஆன்சரில் இசட்டுக்கு பதில் ஏ இன்வர்ஸ் இசட் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 minus 2 cos theta z power minus 1 plus z power minus 2. இதோட ஆன்சரில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இசட்டுக்கு பதில் சப்ஸ்டியூட், இங்கே ஏ இல்லை, அதுக்கு பதில் என்ன இருக்குன்னா ஆர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏ பவர் என் எக்ஸ் ஆஃப் என்னு நம்ம இந்த சம்மில் இல்லை, அதுக்கு பதில் நம்ம கிட்ட என்ன இருக்குது? ஆர் பவர் என் எக்ஸ் ஆஃப் என் இருக்கு. அப்போ ஃபார்முலாவில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் z by r அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா, r inverse z அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இசட்டுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, I need to substitute r inverse z. ஓகே சார். ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா இசட் இருக்கா? ஸோ இசட்டுக்கு பதில் என்ன பண்ணணும்னா, r inverse z whole power minus 1 divided by 1 minus 2 cos theta. ஸோ r இருக்கா? ஸோ z இருக்கா? ஸோ zக்கு பதில் r inverse z whole power minus 1 plus z power minus 2. ஸோ r z இருக்கா? ஸோ r inverse z whole power minus 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா, we will get 1 minus cos theta r
Z inverse divided by 1 minus 2 cos theta or Z inverse plus R square Z power minus 2. So this is nothing but Z transform of R power n cos n theta u of n. So actually இது என்ன sum அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன sum தான். போன sumல just aக்கு பதில் இங்க R இருக்கு. ஒமேகா நாட்டுக்கு பதில் தீட்டா இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதே sum தான் இதுவும். ஓகே சார். அடுத்து fourth problem. So find the Z transform of the sequence x of n is equal to n a power n u of n. So n a power n u of n. So இந்த x of n க்கு நம்ம இப்ப சால்வ் பண்ணணும். ஓகே சார். So Z transform of a power n u of n is nothing but 1 by 1 minus a Z inverse. இதுனா சார் ஏதோ புதுசா இருக்கு. ஒன்றும் இல்லை. ஸோ z by z minus a. First பார்த்த ப்ராப்ளம். ஸோ a power n u of n. Z transform of a power n u of n is nothing but z by z minus a. ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரைட்டா? ஓகே சார். ஸோ z transform of a power n u of n is equal to z by z minus a. ஓகே சார். ஸோ நம்ம சம்மில் என்ன இருக்கு அப்படின்னா கூட ஒரு n வந்து இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இதுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் வி ஹவ் ஏ ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வி ஹவ் டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா z transform of n x of n. So z transform of n x of n is equal to is nothing but minus z into d by dz of x of z. Okay. So இது differentiation property. Differentiation in z domain அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி சார் யூஸ் பண்றது அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்க, இங்க x of n இருக்கு. ஸோ x of n க்கு பதில் we have a power n u of n. ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும், x of z தெரியும். ஸோ இந்த x of n கூட n வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு n மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ தாராளமா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஸோ மேற்கொண்டு எப்படி சார் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா z transform of n a power n u of n. ஸோ this is nothing but minus z into d by dz of x of z. ஸோ இங்கே x of z நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா z by z minus a தான். ஸோ a power n u of n ஓட டிஃப்ரென்சியேஷன் அது என்னன்னா z by z minus a. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் z by z minus a க்கு டிஃபரன்சியேஷன் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் z by z minus a. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v ஃபார்மேட். ஓகேவா? ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v is equal to v du minus u dv divided by v square. ஓகேவா? ஸோ அதாவது டினாமினேட்டர் multiplied by differentiation of numerator minus numerator multiplied by differentiation of denominator divided by square of the denominator. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல படிச்ச டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ d by dz of z by z minus a.
ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வி அதாவது டினாமினேட்டர் ஸோ இசட் மைனஸ் ஏ அடுத்து டியூ நியூமரேட்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ இசட்டை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 மைனஸ் அடுத்து யூ நியூமரேட்டர் இசட் டிவிங்கிறது டினாமினேட்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா இசட் மைனஸ் ஏ ஸோ இசட் மைனஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இசட்டை பண்ணோம்னா 1 ஏவை பண்ணோம்னா 0 ஸோ இசட் மட்டும் வரும் divided by v square denominator square so z minus a whole square so this is nothing but z minus a minus z divided by z minus a whole square so என்ன வரும் அப்படின்னா இங்க plus z ஒரு minus z cancel ஆயிடும் ஓகேவா so I get minus a divided by z minus a whole square so I will get this one differentiation of z by z minus a is minus a divided by z minus a whole square so கிடைச்சிடுச்சு so இதை கொண்டு வந்து இப்ப இங்க நம்ம fill பண்ணிக்கலாம் so this is equal to minus z into இங்க differentiation ஓட answer வந்து minus a divided by z minus a whole square ஓகேவா ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we will get minus into minus plus வந்துடும் ஸோ a z divided by z minus a whole square so this is nothing but z transform of this is nothing but z transform of n into a power n u of n equal to a z divided by z minus a whole square okay sir so இதே மாதிரி properties யூஸ் பண்ணி we can find z transform for many input signals so நிறைய சிக்னல்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம் z transform கண்டுபிடிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எது வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்